students. Today we can discuss about another one mathematical topic, that is integral calculus. Okay, in last class we can discuss about differential calculus. Okay, particularly limit function. லிமிட்டை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இன் திஸ் கிளாஸ் we can discuss only integral calculus. Okay, so first we can discuss what is the purpose of integral calculus, or what is the use of integral calculus. Okay, what is the use of integral calculus? Integral calculus nothing but reverse process of differential calculus. Okay, integral calculusங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா it is a reversible process of differential calculus. இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படியே ரிவர்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அதுக்கு பேர் தான் இன்டெக்ரல் கால்குலஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் பர்பஸ் ஆஃப் திஸ் ஒன்? தட் இஸ் த டு ஃபைண்ட் த ஏரியா. இன்டகிரேஷன் பேசிக்லி ஆன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஓகே, இன்டகிரேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்லி ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஏரியா ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் இதோட பர்பஸே தான். ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு குவான்டிட்டி. இப்போ பேக் டு த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் டாபிக் நம்ம போகிறோம்னு வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளில் டைமை பொறுத்து சேஞ்ச் இன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் நாட் ஓன்லி டைம், அனதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். அதுக்கு நேம் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு குவான்டிட்டியை பொறுத்து இன்னொரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம ஒரு கால்குலஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் பண்ணுறோம். அதுதான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்புடைய இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நார்மலாக இன்டெக்ரல் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி நம்ம சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எஸ் மாதிரி. திஸ் இஸ் இன்டகிரேஷன் சிம்பிள். இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வி ரைட் dy by dx. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இது சிம்பிள் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் த இன்டகிரேஷன்? இன்டகிரேஷன் இஸ் பேசிக்லி ஆன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ for certain geometric shapes we can directly find area, but irregular shape for the process of integration is used. Irregular shapesக்கு நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு அதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. எப்படி ஒரு ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய ஏரியாவை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம், ஒரு இர்ரெகுலர் ஷேப்புடைய ஏரியாவை எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. இன்னொரு த ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள், தட் இஸ் L into B, லென்த் இன்ட்டு பிரெத். திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா. ஓகே, L into B. ஓகே, ஸோ ஒரு கிராஃபில் எடுத்துருக்காங்க பாருங்கள். ABC, AB இது C நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. CD, இட்ஸ் ஏ ரெக்டாங்கிள். அப்போ L into B, what is that L? This one is that L. Okay, length. breadthங்கிறது this one, that is C. Okay, ஸோ அப்போ லென்த்துங்கிறது என்ன? that is difference of B to A. இப்போ பியிலிருந்து A வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் Lன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ B minus A, this is L into C. what is C? this one, C. Okay, so this is that ஒரு ரெகுலர் ஷேப்புடைய ஏரியாவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா தெரியும். பட் ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு விடோன்னு அந்த ஃபார்முலா தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டயக்ராம்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் அண்ட் ஒரு இர்ரெகுலர் ஷேப். ரெக்டாங்குலர் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய ஏரியா. இப்போ இந்த ஏரியா என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன், இங்கே இன்டகிரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதே கிராஃபை ஒரு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்டு கர்வ் given by f of x.
ஸோ இப்போ இந்த இது வரைக்கும் தெரியக்கூடிய ஏரியாவை நான் என்ன எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வி டிவைடட் இன்டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக அதை நான் என்ன செய்கிறேன், டிவைட் பண்ணுறேன். இந்த டயக்ராமை ஸ்ட்ரிப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன். ஸோ சேம் டயக்ராம், இந்த ஏரியாவை ஃபைன் பண்ணுறதுக்காக அதே டயக்ராமை நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன். லைக் திஸ் ஒன், இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. திஸ் ஒன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். The area under the curve is approximately equal to the sum of the area of each rectangular strip. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலருக்கு ஃபார்முலா யூ நோ ஒன், தட் இஸ் வாட் இஸ் தட், எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பி. ஓகே, எல் இன்ட்டு பி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்போடைய ஏரியா ப்ளஸ் செகண்ட் ஸ்ட்ரிப்போட ஏரியா, தேர்டு ஃபோர்த்து ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸோட ஏரியாவை ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஏரியா ஆஃப் திஸ் கிவன் ஏரியா, அந்த இர்ரெகுலர் ஷேப்புடைய டோட்டல் ஏரியாவை ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் இதுதான். ஓகே, ஸோ இது பி, இது ஏ, டெல் எக்ஸ், இது டெல் எக்ஸ், இதுவும் டெல் எக்ஸ் தான். x2 x3 x4 நம்ம சொல்லிட்டே போகலாம், அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ இப்போ ஏ டு பி வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த லென்த்து தான் நம்ம எல், அதை செப்பரேட் பண்ணுறோம். ஒய் தான் நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணியிருக்கோம். Are able to understand students? Yes. Simple. Once again we told the given diagram நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக செப்பரேட் பண்ணுறேன். ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டோட்டல் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸை நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் ஆஃப் ஏரியாவுடைய ஃபார்முலாவை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே காட்டுறாங்க. ஹியர் f of a is the value of function of f of x. f of a, what is that? This one. f of a is the value of the function of f of x. f of x உடைய இது at x equal to a அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. x equal to a, f of x1 equal to f of x for x1. f of a னா இது xக்கு, x1னா இந்த இது, x2 this one, x3 இங்கே, f of b this one. இந்த மாதிரி எப்படி கொண்டு வரணுமா, and so on அப்படின்னு நம்ம கொடுத்துட்டே போயிட்டே இருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. As we increase the number of strips, the area evaluated become more accurate. நம்பர் ஆஃப் ஏரியாஸ் நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸை நம்ம கூட்டிகிட்டே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, இஃப் த ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் டிவைடட் இன்டு n ஸ்ட்ரிப்ஸ், எவ்வளவு இங்கே வந்து நம்ம பர்டிகுலராக 1 2 3 4 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இன் கேஸ் ஆஃப் n ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்காங்க. லிசன் ஹியர், 4 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஹியர் n ஸ்ட்ரிப்ஸ் எடுக்கும் பொழுது ஃபார்முலா வில் பி சேஞ்ச்டு. That is area is equal to a is equal to summation of n to 1 maximum வந்து n வரைக்கும் எடுத்துட்டு f of x into dx. n is equal to infinity வரைக்கும் கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ லிமிட் எங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், இன்டகிரல் ஃபார்ம் கொண்டு வராங்க. a to b, ஏலேருந்து b வரைக்கும் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், a to b. இங்கே 4 எடுத்திருக்காங்க. இதுலேயே n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுதும் இன்னும் ஆன்சர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் a to b f of x into dx. ஓகே, ஸோ அந்த இன்டகிரேஷன் இது நம்ம கொடுக்கும். இட் வில் பி கிவ்ஸ் த டோட்டல் ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் ஷேப் உடைய டோட்டல் ஏரியா என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம். டோட்டல் ஏரியா, வாட் இஸ் த டோட்டல் ஏரியா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. சம் பிகம்ஸ் இன்டகரல் அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்கள். இது இன்ஃபினிட்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெக்டாங்குலர் ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டே போயிட்டு அப் டு del x வேல்யூ 0 வரைக்கும் n வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு டோட்டல் ஏரியா என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சம்மேஷன் அண்ட் இன்டகிரேஷன். இது இன்டகிரேஷன் மெத்தடு.
அதே லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சொன்னீங்கன்னா சமேஷன் மெத்தடு கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ இது லிமிட்னா ஏலேருந்து பி வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் என்ன ஏரியா அதை கண்டுபிடிக்கலாம். இதே லிமிட் அப்படின்னு போடும்பொழுது del x tends to 0. ஆல்ரெடி ஐ டோல்ட் del x மீன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ், x2 மைனஸ் x1, x3 மைனஸ் x2. ஸோ இந்த மாதிரி சொல்கிற பாருங்க, அதான் del x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அது 0 வரைக்கும் n வேல்யூ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இட் வில் பி இன்ஃபினிட்டி வரை கொண்டு போகும்பொழுது நம்ம இந்த ஃபார்முலா சமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் எக்ஸாம்பிள் வில் பி given, already your familiar example, that is work done. Okay, in physics, work done by a force, that is f of x on object to move it from point A to B in one dimension. Okay, so work done நம்ம இங்கே என்ன சொன்னால் ஒரு இன்டகிரேஷன் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஓகே, total work done that is equal to integral of A to B f of x into dx. Okay, here what is f, that is force. உங்களுக்கு ஒர்க் டனுக்கான ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இட்ஸ் கால்ட் ஒர்க் டன். ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த டைரெக்ஷனில் இங்கே சொல்கிற மாதிரி எக்ஸுங்கிற டைரெக்ஷனில் இருக்குது, ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட் இங்கே நம்ம ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் கொடுக்கும்பொழுது மூவ் ஆகக்கூடிய ஒர்க் டன் தான் திஸ் ஒன். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ டு பி, லிமிட் ஏலிருந்து பி போகணும். f of x into dx. dx, what is dx? Displacement. Force into displacement. Okay, here integration we are following, this is the scalar product. Okay, dot product or scalar product. work done கான ஃபார்முலா scalar productல வரும். நம்ம அந்த scalar productை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. no scalar product is required here since motion here is a one dimension. One dimension means only one direction. Here only x direction. x directionல மட்டும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஒன் டைமென்ஷனில் தெரியும். இப்போ இந்த ஒர்க் டன்னால் ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் என்ன செய்கிறாங்க, ஏரியாவை கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த ஏரியாங்கிறது தான் என்னென்னா இங்கே இட் இஸ் ஏ டோட்டல் ஒர்க் டன், ஏலேருந்து பிக்கு கொண்டு போயிருக்கக்கூடிய டோட்டல் ஒர்க் டன். அதான் the work done is the area under the force displacement graph. This is displacement, this is force. X axis we take a displacement A to B. In case of force take a y axis. Okay, அப்போ இந்த டோட்டல் ஒர்க் டன்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, திஸ் ஏரியா வில் பி கால் ஒர்க் டன். ஒர்க் டன் நம்ம சொல்லலாம். இதே இது ஒரு irregular ஷேப் லைக் இம்பல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்க, இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ டைம் இன்டர்வலை பொறுத்து இங்கே என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, சிம்பிள் நம்ம கிரிக்கெட் மேட்சஸில் நம்ம கேட்ச் பண்ணுறது, கேட்ச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்கலி அவர் ஹேண்ட் வில் பி மூவ், கொஞ்சம் பேக்கில் கொண்டு போகும். அப்போ என்ன, ஒரு ஷார்ட் டூரேஷனில் லாங் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அதுக்காக ஈக்குவலன்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறோம், நம்ம அந்த ஹேண்டை பின்னாடி மூவ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பல்ஸுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுவும் என்ன பார்த்திங்கன்னா அது எப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். இம்பல்ஸ் கிவன் பை த ஃபோர்ஸ் இன் இன்டர்வல் ஆஃப் டைம் கால்குலேட் பிட்வீன் த இன்டர்வல் டைம்ஸ் t is equal to 0 to t equal to t1 tt. அதாவது ஒரு கம்மியான நேரத்தில் ஒரு அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லுவாங்க, இன்டர்வல் ஃப்ரம் டைம் t is equal to 0, இனிஷியல் டைம் 0, அப்போ மேக்ஸிமம் t1ங்கிற டைம் வரும்பொழுது இம்பல்ஸை நார்மலாக நம்ம ஜேங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஜே. ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுவும் அதே ஃபார்முலா தான், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் டைம். ஓகே, ஸோ இப்போ ஜீரோலேருந்து டீங்கிற டைம், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஸோ அதை ஒரு கிராஃபில் சொல்லும் பொழுது அந்த ஏரியா ஆஃப் த கிராஃப்
this one, the area of the graph. Force time க்கு நம்ம ஒரு graph plot பண்ணும் பொழுது அந்த ஏரியா எதை சொல்லுது அப்படின்னா இந்த ஏரியா will be called impulse அப்படின்னு நம்ம சொல்லலாம். This is called impulse. Okay, that's all. So once again, here we can discuss the integral calculus. It's nothing but to find the area of irregular shape objects. Simply we say ஒரு irregular shape object உடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இன்டெக்ரல் கால்குலஸ். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு we can go to the another topic, types of velocities. Types of velocities. Here first we can discuss the average velocity. Next one is average speed, and another one is instantaneous velocity. Okay, three types will be given. Average speed, that is magnitude of velocity, and another one is here instantaneous of velocity. First here we can discuss the average velocity. Average velocity. Okay, see that average velocity. Consider a particle located initially at point P. Okay, ஒரு particle நம்ம இந்த டயக்ராம்லேருந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும். See the diagram. One particle will be located at point P. Okay, having the position vector r1. அதோட பொசிஷன் வெக்டார் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், r1 எடுத்துக்கலாம். ஓகே, r1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன் டைம் இன்டர்வல் del t பார்ட்டிக்கல் மூவ் டு த பாயிண்ட் q. அப்போ நம்ம எங்கே போகுதுங்க, இந்த பாயிண்ட்டு எங்கேருந்து பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் க்யூக்கு del tங்கிற டைமில் ட்ராவல் பண்ணுது. எது சார், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டு. ஓகே, அந்த பொசிஷன் வெக்டார் க்யூங்கிற பொசிஷன் வெக்டார் என்னென்னா தட் இஸ் r2. ஓகே, r2ங்கிற பொசிஷன் வெக்டாருக்கு போகுது. We know that displacement vector. What is displacement vector? That is del r vector that's equal to r2 vector minus r1 vector. r2 vector minus r1 vector. Okay, அதை தான் நம்ம இங்கே கட்டுறோம், displacement vector. Okay, now define the average velocity. அந்த statement அந்த consideration இருந்து we find that to define the average velocity, this one. So one of the 2 mark question, right up to this one. Okay, so not only this one, up to this one. See the definition of average velocity. The average velocity is defined as the ratio of displacement vector to the corresponding time interval. Ratio of the displacement vector to the corresponding time interval. Okay, இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சிம்பிளாக, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் வெலாசிட்டி? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் இட்ஸ் கால்டு வெலாசிட்டி. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். ஓகே, திஸ் இஸ் கால்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. V average, that is displacement vector by corresponding time interval del t or dt. Okay, thank you. Del r by del t, del r by del t. Already you know one, velocity is the vector quantity. Velocity is the vector quantity, so it has direction. The direction of average velocity is the direction of displacement vector. The direction of average velocity is the direction of displacement vector. Okay, so once again you see that average velocity, just you know the definition of average velocity, that is it is the ratio of displacement vector to the corresponding interval time. It's called average velocity. The mathematical expression for average velocity is v vector average is equal to del r vector by del t. Average velocity also vector quantity. The direction of average velocity is the direction of displacement vector. Okay, that's all. So this is the average velocity, one of the 2 mark question, students. Next one is the magnitude of average velocity, that is average speed. Magnitude of average velocity is the magnitude of average velocity.
Okay, average speed is the magnitude of average velocity. See the definition of average speed. The average speed is defined as the ratio of total path length traveled by the particle in time interval. Okay, total path length traveled by a particle in a given time interval. அப்போ கொடுக்கக்கூடிய டைமில் அந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ லென்த் ட்ராவல் பண்ணுதோ அதான் ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடுன்னு சொல்லிட்டாவே இட்ஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. Write your textbook, students. Scalar quantity. Okay, not a vector quantity, it's a scalar quantity. This is the expression for average speed. நம்ம இது மட்டும் எழுதினாலும் 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, சப்போஸ் நம்ம இந்த ரேஷியோ ரெண்டு இடத்துலையுமே ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, இந்த கேஸ்லேயே ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ எழுதலைனாவே 2 மார்க்குக்கு 0 மார்க் தான். ஸோ இந்த ரேஷியோங்கிற டைம் ரொம்ப முக்கியம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, see the last one, that is example number 2.20. Example number 2.20. Consider an object traveling a semicircular path from point O to P in 5 seconds. Consider an object traveling in a semicircular path. See the graph. Semicircular path, or half circle. Point O to P in 5 seconds. 5 seconds la ஒரு ஆப்ஜெக்ட் ஓல இருந்து பாயிண்ட் பிக்கு இந்த செமி சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுது. கால்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஸோ now the 3 mark problem, students. Okay, first we know the formula for average velocity, that is the ratio of displacement vector to corresponding time interval. Okay, அப்போ displacement vector, how to find the displacement vector? Final position to initial position. Final position to initial position. It's like a RP vector. இது நான் எடுத்துக்கிறது RPன்னு எடுத்துக்கிறேன். It is a R naught vector or RO vectorன்னு எடுத்துக்கலாம். Okay, so substituting that value, see that formula. This is equal to del R vector by del T. Okay, del R vector means R2 vector RP vector minus R naught vector by del T. Okay, so what is R naught vector? Initial point, that is 0. Initial point is 0. What is final position? That is 10 centimeter. See the diagram, 10 centimeter will be given. Which direction? Displacement vector direction, that is x. அப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம்? I cap. ஓகே, ஸோ ரைட் I cap. அப்போ மைனஸ் பண்ணும் பொழுது ஃபைனல் டு இனிஷியல் RP minus R0. RP value 10 minus R0 0. 10 minus 0 10 to corresponding time interval, that is 5 seconds. அப்போ 10 by 5. அப்போ கேன்சல் பண்ணும் பொழுது 2 times 2I centimeter second inverse. Okay, in the given unit is centimeter. Diagram பார்த்தீங்கன்னா 3 centimeter by second inverse time. But practically the SI unit of velocity, you know one, what is that SI unit of velocity? Meter second inverse. So just you converted meter second inverse convert பண்ணும். 2I cap into 10 power minus 2 meter second inverse. Okay, I cap கூட இந்த எண்ணில் எழுதிக்கலாம். I cap அப்போ 0.02 meter second inverse I cap அப்படின்னு சொல்லலாம். Okay, here the direction will be given positive x direction. Next, another one question is average speed. To find the average speed, so what is that? Our formula for average speed, that is total path length by time taken. Total path length by time taken. Here the clue will be given in our question. Semicircular path. Okay, அப்போ லென்த்துங்கிறது என்ன? திஸ் ஒன். அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன கன்சிடர் பண்ணீங்க? செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த செமி சர்க்கிளோட டோட்டல் பாத் லென்த்துங்கிறது என்ன? அப்போ 2πr = 10 நம்ம எடுத்துக்கிறோம். 2πr சென்டிமீட்டர். அதுதான் இங்கே பாருங்கள் எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். 5π centimeter by 5 seconds. This is time. This is
time taken. This is the total path length 5 centimeter, 5 by centimeter. ஓகே, அப்போ டோட்டல் இது வந்து எவ்வளோ இருக்கும்? 10. அதில் 5 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 5 by சென்டிமீட்டர். அப்போ 5 கேன்சல் ஆச்சுன்னா ஒன்லி ரிமைனிங் 5 மட்டும்தான் இருக்கும். Substituting the value, that is 3.14 centimeter second inverse. Okay, check in the value, check பண்ணி பாருங்க. Note that average speed is greater than the magnitude of average velocity. Okay, average velocity யும் average speed யும் compare பண்ணுங்க, greater இருக்கும். It's a 1 mark question. Okay, speed average greater than the average velocity. Okay, it's a 1 mark question. கொடுத்துட்டு கூட டைரெக்டாக கேட்கலாம். இது கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். That's all. So this class we can discuss 2 topics. First one is the integral calculus. It is the mathematical topic. Okay, the purpose of integral calculus is to find the area of irregular shapes. Okay, irregular shapes உடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் integral calculus. Okay, and the next one is that is average velocity and average speed. Okay, both are almost equal. The average speed always greater than the average, the magnitude of average velocity. Average speed is always greater than the magnitude of average velocity. Okay, both 2 questions are 2 mark question. What is that? That is average velocity and average speed. Okay students, just நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், டாப்பிக்காக இருக்கட்டும், important. Okay, so learn thoroughly students. That's all. Thank you students.